பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் மறுரூபம் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாள்தோறும் ஒரு 5 நிமிடம் முதல் 7 நிமிடம் வரை இந்த இறைவார்த்தை பகிர்வு இருக்கும். இதை கேட்டு பயனடைங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் நிறைந்தது, இருபக்கம் எட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. எனவே உயிருள்ள வார்த்தையை கேளுங்க. முடிச்சுன்னா நீங்கள் இதை நிறையா பேர் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த சொல்லக்கூடிய வார்த்தையை நல்லா கேட்டு தியானம் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் என்ன தியானிக்க போகிறோம் என்றால், உயிருள்ள கடவுள். இதான் நம்ம தியானிக்கக்கூடிய தலைப்பு. பாருங்கள், யோசுவா 3வது அதிகாரம் 10வது வார்த்தை, வாழும் இறைவன் உங்களிடையே இருக்கிறார். பாருங்கள், யோசுவா சொன்ன வார்த்தையை பாருங்கள். வாழுகின்ற தெய்வம் மற்ற கல்லோ மண்ணோ இல்லை படைக்கப்பட்ட படைப்புகளோ இல்லை. இவர் அனைத்தையும் படைத்த தெய்வம், சர்வ லோகத்தையும் படைத்தவர். ஒரே ஒரு வார்த்தையில் அவர் சூரியனை படைத்தார், ஒரு வார்த்தையில் சந்திரனை படைத்தார், ஒரு வார்த்தையில் நட்சத்திரங்களையும் மேகங்களையும் அனைத்தையும் படைத்த தெய்வம், உயிருள்ள தெய்வம். என கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம் இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வம். நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே, யோசுவா 3:10 என்னப்பா சொல்லியிருக்கீங்க? அந்த வார்த்தை வாழும் கடவுள் உங்களிடையே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கலப்பா. அந்த வார்த்தையின் பிரகாரம் வாழ்கின்ற தெய்வமே என்ன வாழ வைங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தை, நான் வாழ்கிறேன் நீங்களும் வாழ்வீர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் பிரகாரம் எனக்கு வாழ்வு தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. அந்த உயிருள்ள கடவுள் நிச்சயமாக நம்மளை நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பாரு, இன்னொரு வார்த்தை, திருப்பாடு 42:2, என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது. பாருங்கள், உயிருள்ள கடவுளுங்க. அவர் உயிரற்ற கடவுள் அல்ல, உயிருள்ள கடவுள். நம் ஜெபத்தை கேட்கிறவர், நம்மளுடைய அனுதினமும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறவர். அப்படிப்பட்ட உயிருள்ள இறைவன் இயேசு கிறிஸ்து. என கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உயிருள்ள இறைவனிடத்தில் நீங்கள் வேண்டுங்க. ஆண்டவரே, அப்பா, இத்தனை ஆண்டுகள் நான் இப்படி துன்பத்தில் இருக்கிறேனே, இத்தனை ஆண்டுகள் வியாதியில் இருக்கிறேனே, அப்பா, நீ உயிருள்ள இறைவன் தானப்பா, என்னை ஒரு விசை நினைவு கொள்ளுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. அவர் நிச்சயமாய் அந்த உயிருள்ள இறைவன் நம் ஜெபத்தை கேட்பார். 3வது பாருங்கள், தானியேல் 6வது அதிகாரம் 26வது வார்த்தையில், அவரே வாழும் கடவுள், அவர் என்றும் நிலைத்திருக்கிறார், அவரது ஆட்சி என்றும் அழிவற்றது, அவரது அரசுரிமைக்கு முடிவே இராது. பாருங்களேன், இந்த வார்த்தை சிங்க குகையில் தானியேலை தூக்கி போட்டாங்க. சிங்கம் அவர் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த அரசன் மிரண்டு போயிட்டான். அந்த அரசன் எத்தனையோ பேரை சிங்கக்கோயிலை தூக்கி போட்டிருப்பான். எல்லாம் அந்த சிங்கக்கோயிலை போட்ட எல்லாரும் செத்துருப்பாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிருப்பாங்க, எலும்பு கூட இருந்திருக்காது. ஆனால் முதல் முறையாக அவன் பார்க்கிறான், தானியேலை மட்டும் சிங்கம் ஒன்றும் பண்ணவில்லை, ஒன்றுமே செய்யலை. அந்த சிங்கம் ஒரு செம்மறியை போல் அடங்கிருச்சு. எனவே அந்த அரசன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், அவரே வாழும் கடவுள், அவர் என்றென்றும் நிலைத்திருக்கிறார். பார்த்தீங்களா? என கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்ம என்ன துன்பத்தில் இருந்தாலும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் அவர் உயிருள்ள கடவுள். எனவே இந்த இறை செய்தியை கேட்குற நீங்கள் தயவு செய்து இந்த உயிருள்ள கடவுளேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எப்போ ஜபித்தாலும் இந்த 3 வசனத்தை மறந்துடாதீங்க. யோசுவா 3:10 வாழும் கடவுள், திருப்பாடு 42:2 உயிருள்ள இறைவன், தானியேல் 6:26 அவரே வாழும் கடவுள். எனவே கிறிஸ்துக்குள் பிரியமான வாழுகிற ஆண்டவரிடத்தில் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அவர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தரான ஆண்டவரே, நீர் மட்டும்தான் உயிருள்ள இறைவன். ஆண்டவரே, கற்களைப் போல மரங்களைப் போல ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஒன்றும் இல்லாத ஒரு உயிரற்ற ஒரு கடவுள் அல்ல, உயிருள்ள கடவுள். மரங்களிடத்தில் போய் கேட்கும்போது உயிர் இருந்தாலும் அவை ஒன்றும் பதிலளிக்க முடியாது. கற்களிடத்தில் கேட்டால் அது ஒன்றும் பதில் சொல்லாது. ஆனால் நீர் அப்படிப்பட்டவர் அல்ல. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை காது கொடுத்து கேட்கிறவர், எங்கள் கண்ணீரை உமது கண்களால் பார்க்கிறவர். இந்த இறை செய்தியை கேட்குற இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் மனம் இருங்கப்பா.
உயிருள்ள கடவுளே, உயிருள்ள ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் கண்ணீரை துடைத்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து அப்பா இந்த நாளில் இந்த நாளை நிறைவான நாளை ஆசீர்வதிச்சு கொடுங்கப்பா. உயிருள்ள கடவுளாகிய நீர் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நிறைச்செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.